முதன்மை செய்திகள் 50ற்கு வரவேற்கிறோம். இதில் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் CP ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் பிரதமருக்கு மலர் கொத்து கொடுத்து CP ராதாகிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார். 21ஆம் தேதி CP ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று பாஜக வட்டாரங்கள் கூறியுள்ளன. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்படுவதாக தெரிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தருமாறு முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மு.க. ஸ்டாலினுடன் ராஜ்நாத் சிங் தொலைபேசி வாயிலாக பேசியபோது ஆதரவு கோரியதாக கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டும் பணிகளை ராஜ்நாத் சிங் ஒருங்கிணைக்கிறார். அதேபோன்று CP ராதாகிருஷ்ணனின் முகவராக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திருச்சி சிவா அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தமிழகத்தைச் சேர்ந்தவரை வேட்பாளராக்கியுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளும் தமிழரை நிறுத்த முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திமுகவைச் சேர்ந்த திருச்சி சிவா அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. 5வது முறையாக MP-யாக இருக்கும் சிவா திமுக மாநிலங்களவை குழு தலைவராகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனை தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து MP-க்களும் கட்சி பாகுபாடின்றி ஆதரிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக வாய்ப்பு கிடைத்திருப்பதாக கூறினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்தே தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக்கியுள்ளதாக பாஜக மீது திமுக விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. இதுகுறித்து திமுக செய்தி தொடர்பு தலைவர் T.K. இளங்கோவன் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில், தமிழருக்கு துரோகம் செய்கின்ற ஒரு கட்சி பாஜக எனவும், தேர்தலை மனதில் வைத்து தமிழக மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் எனவும் சாடினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது வாக்கு திருட்டிற்கு பயன்படுத்தப்படும் புதிய ஆயுதம் என மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பீகாரில் கடந்த மக்களவைத் தேர்தலில் வாக்களித்து தற்போது பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட்டுள்ள சிலருடன் உரையாடும் காட்சியை தன் வாட்ஸ்அப் சேனலில் பதிவிட்டு இந்த கருத்தை ராகுல் பதிவிட்டிருக்கிறார். படத்தில் தன்னுடன் நிற்பவர்களே வாக்கு திருட்டிற்கான ஆதாரங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு பின் நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் நீக்கப்பட்டவர்களின் பெயர்கள் மற்றும் நீக்கத்திற்கான காரணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இப்பட்டியல் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் ஒட்டப்படும் என பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். 65 லட்சம் பேரில் 36,28,000 பேர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டார்கள் என கூறி நீக்கத்திற்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இறந்துவிட்டவர்கள் என 22,34,000 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வருவது குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்கு திருட்டு விவகாரத்தில் ஒரு வாரத்துக்குள் ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் கூறியுள்ளார். இந்நிலையில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் கார்கே அறையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் கூடி பேசினர். இதில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீது தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ராஜா ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு புதிய ஆளுநர்கள் நியமனம் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என பாஜக தலைவர்கள் எதிர்பார்க்கின்றனர். அதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்படுவார் என பாஜக வட்டாரங்களில் பேசப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமி விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 2006-2010 திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 2,10,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்து சேர்த்ததாக ஐ. பெரியசாமி, அவரது மனைவி மற்றும் மகன்கள் மீது 2012ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் திண்டுக்கல் நீதிமன்றம் அவர்களை விடுவித்தது. அந்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை மீண்டும் விசாரிக்குமாறு உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் 3வது நாளாக கனமழை தொடர்வதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது.
புறநகர் ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்தேரி, செம்பூர் போன்ற சில பகுதிகளில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருப்பதால் பாதிப்புகள் அதிகமாக உள்ளன. விமானங்களும் தாமதமாக இயங்கி வருகின்றன. மும்பை மற்றும் அண்டை மாவட்டங்களான தானே, ராய்கட்டில் கனமழை தொடரும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென குறுக்கே வந்த இளைஞர் மீது மோதாமல் இருக்க சடன் பிரேக் அடித்தது. அப்போது எதிர்பாராத விதமாக கார் 180 டிகிரி திரும்பி யூ டர்ன் அடித்து நின்றது. நல்வாய்ப்பாக அந்த இளைஞர் எந்தவித காயமுமின்றி உயிர் தப்பினார். தெலங்கானா மாநிலம் மஞ்சீரா நதியில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீரால் அருகில் இருந்த கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. எடுப்பாயலா பகுதியில் உள்ள வனதுர்கா கோவில் அங்குள்ள 7 நீரோடைகளும் மஞ்சீரா நதியில் சந்திக்கும் பகுதியில் உள்ளது. மழைக்காலங்களில் நதியின் நீர்மட்டம் உயர்ந்து கோயிலுக்குள் வெள்ளம் புகுவது வழக்கம். இந்நிலையில் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோயில் முழுவதும் நீர் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராணுவ வீரர் மீது சுங்கச்சாவடி ஊழியர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீரட் மாவட்ட சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் கேட்டபோது கபில் என்ற ராணுவ வீரர் அடையாள அட்டையை காண்பித்துள்ளார். இருப்பினும் ஊழியர்கள் அனுமதிக்காததால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் ராணுவ வீரரை கட்டையை கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. கர்நாடக கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மீண்டும் பெய்து வரும் கனமழையால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனால் காவிரி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் கடலோர மலைநாடு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. சிக்மகளூரு, சிருங்கேரி பகுதியில் பெய்யும் கனமழையால் துங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா, சிக்மகளூரு, சிவமொகா, குடகு, ஹாசன் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. தைவானின் மின்னணு பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான பாக்ஸ்கான் பெங்களூருவில் தனது புதிய தொழிற்சாலையில் ஐபோன் 17 உற்பத்தியை தொடங்கியுள்ளது. சுமார் 25,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலை பாக்ஸ்கானின் உலகளாவிய அளவில் 2வது பெரிய உற்பத்தி மையமாக உள்ளது. தற்போது சிறிய அளவில் உற்பத்தியை தொடங்கியுள்ள நிலையில் சென்னை தொழிற்சாலையுடன் சேர்ந்து பெங்களூரு ஆலையும் ஐபோன் 17 உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் அரசியல் போர் உத்தியில் வெல்வோம் என்று தொண்டர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மதுரையில் நடைபெறும் மாநாட்டுக்கு வரும்போதும் மாநாடு முடிந்து திரும்பும் போதும் தொண்டர்கள் அனைவரும் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் கடைபிடிக்க வேண்டும் என்று விஜய் அறிவுறுத்தியுள்ளார். கர்ப்பிணிகள், முதியவர்கள் மாநாட்டை வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மகத்தான தேர்தல் அரசியல் வரலாறு மீண்டும் தமிழ்நாட்டு மண்ணில் நிகழப்போவது நிஜம் எனவும் விஜய் தெரிவித்துள்ளார். தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு செல்வோருக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் விற்று தீர்ந்தன. வரும் அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய நிலையில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் முன்பதிவு டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. இதனால் பலருக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் விழுந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தெப்பக்காடு பகுதியில் மாயார் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தரைப்பாலத்தை வெள்ளம் மூழ்கடித்து செல்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக ரப்பர் பால்வடிக்கும் தொழில் முடங்கியுள்ளது. இதனால் ரப்பர் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கனமழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
சென்னை அண்ணா சாலை தீநகரில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். அண்ணா சாலையில் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக அண்ணா சாலையிலிருந்து தீநகர் வழியாக செல்லும் வாகனங்கள் அதிக நெரிசலை சந்தித்தன. அண்ணா சாலை எல்டாம் சாலை சந்திப்பில் திருப்பிவிடப்படும் வாகனங்கள் தியாகராயர் சாலை, வடக்கு போக் சாலை, விஜயராகவா சாலை வழியாக செல்வதால் தீநகர் சாலை போக்குவரத்து நெரிசல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கனரக வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 250க்கும் மேற்பட்ட லாரிகள் சிங்கப்பெருமாள் கோவில் மேம்பாலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆக்காமலை, புல்மலை பகுதிகளில் இருந்து வரும் ஆற்றில் செந்நிறத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் கூழாங்கல் ஆறு, நடுமலை ஆறு, பிர்லா ஃபால்ஸ் ஆகியவற்றிலும் வெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக உதகையில் உள்ள வண்டிச்சோலை குடியிருப்பு பகுதியில் ஒரு ராட்சத மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். தொடர் மழை மற்றும் குளிர் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தென்காசி குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. குறிப்பாக மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் 2வது நாளாகவும் பழைய குற்றால அருவியில் 4வது நாளாகவும் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டது. சென்னை எண்ணூர் கடற்கரை சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் திடீரென சிக்னல் எதுவும் கொடுக்காமல் வலதுபுறம் திரும்பியதால் பின்னால் வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டதில் படுகாயமடைந்தனர். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அடவிநைனார் மற்றும் குண்டாறு அணைகள் ஏற்கனவே முழுமையாக நிரம்பிவிட்டன. இதனால் தென்காசி மாவட்ட விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சாமி தரிசனம் செய்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வரும் பழனிசாமி தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று அவர் சாமி தரிசனம் செய்தார். சம்பந்த விநாயகர் சன்னதிக்கு சென்ற பழனிசாமி தேங்காய் உடைத்து வழிபட்டார். தொடர்ந்து அண்ணாமலையார் சன்னதியில் நடந்த சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு பழனிசாமி தரிசனம் செய்தார். கொடைக்கானலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் ஏற்படும் நேரங்களில் கூகுள் மேப்பை பயன்படுத்தி குறுக்கு சாலைகளில் செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சாலைகள் அதிக ஏற்றத்துடன் இருப்பதால் வாகனங்கள் பழுதாகி நிற்கும் நிலை ஏற்படுகிறது. இதனால் கடந்த 3 நாட்களில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பழுதாகி உள்ளன. எனவே பாதுகாப்பான பயணத்திற்கு நெடுஞ்சாலையிலேயே பொறுமையாக செல்வது நல்லது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள குண்டலப்பள்ளி வனப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலத்தில் ஒற்றை காட்டு யானை புகுந்து பயிர்களை நாசம் செய்துள்ளது. இதுகுறித்து விவசாயிகள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து அந்த யானையை மீண்டும் காட்டுக்குள் விரட்டினர். இதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பரப்பள்ளி அருகே ஊருக்குள் நுழைந்த யானைகள் தக்காளி மற்றும் வாழை பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. யானைகளை நிரந்தரமாக வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஓமலூர் அருகே வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். கமலாபுரத்தைச் சேர்ந்த விஸ்வா மற்றும் நவீன்குமார் இடையே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் நவீன்குமார் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் விஸ்வா மற்றும் அவரது பெற்றோர் மீது தாக்குதல் நடத்தி கத்தியால் குத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பாக விஜயகுமார், கார்த்திக் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள நவீன்குமாரை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பழமையான பிள்ளையார் கோவிலில் பூச்சொரிதல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் வான வேடிக்கைகள் மற்றும் மேளதாளத்தோடு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் பூத்தட்டுகளை தலையில் சுமந்தும் கும்மியாட்டம் ஆடியபடியும் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரக தூய்மை பணியாளர்கள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆபரேட்டர்களும் இதில் பங்கேற்றனர். ஊதிய உயர்வு வழங்க கோரியும் 2018 ஆண்டுக்கு பின்பு ஓய்வு பெற்றவர்களுக்கான நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி பெருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. இதனையொட்டி கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்து கொடியேற்றப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டையில் கூடுதல் பள்ளி கட்டடம் கட்டித்தரக் கோரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நிலைப் பள்ளிக்கு போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மாணவர்கள் வெளியில் அமர்ந்து படிக்க வேண்டிய நிலை உள்ளதாக அவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். மாணவர்களுக்கு ஆதரவாக பெற்றோர்களும் மாணவர்களும் போராட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவ முகாம் நடத்துவதில் குறைபாடுகள் இருப்பதாக குற்றம் சாட்டி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனை வளாகத்திலேயே முகாம்களை நடத்த வேண்டும், நிரந்தரமான நரம்பியல் மருத்துவர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர். தங்களை அழைக்கழிக்காமல் அனைத்து சான்றிதழ்களையும் ஒரே இடத்தில் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் வலியுறுத்தினர். பாகிஸ்தானில் பருவமழை பாதிப்புகளால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 657ஐ தொட்டுள்ளது. 1000 பேருக்கு மேல் காயமடைந்துள்ளனர். கடந்த ஜூன் 26இல் தொடங்கிய பருவமழை விட்டுவிட்டு தீவிரமாக பெய்து வருகிறது. வெள்ளம் மற்றும் உயிரிழப்புகளால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களில் மட்டும் 350 பேர் இறந்தனர். பலர் என்னவானார்கள் என இன்னும் தெரியாததால் இறப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. கிரீஸில் இருந்து ஜெர்மனி சென்ற விமானத்தில் தீப்பிடித்ததால் அது அவசரமாக தரையிறக்கப்பட்டது. 273 பயணிகளுடன் வானில் பறந்து கொண்டிருந்த போயிங் 757 ரக விமானத்தின் ஒரு இன்ஜினில் தீப்பிடித்தது. இதனை எறிந்த விமானிகள் அருகே இத்தாலியில் விமானத்தை தரையிறக்கினர். உடனடியாக பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து விமான அதிகாரிகளும் விமான நிறுவனத்தினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சீனாவில் ரோபோக்களுக்கான ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டது. இது தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 நாட்களுக்கு ரோபோக்களுக்கான உலக ஹியூமனாய்டு ரோபோ விளையாட்டுகள் நடைபெற்றன. இது ரோபோக்களுக்கான ஒலிம்பிக் என்று குறிப்பிடப்படுகிறது. இதில் 16 நாடுகளைச் சேர்ந்த 280 ரோபோ குழுக்கள் பங்கேற்றன. மியான்மரில் டிசம்பர் 28ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மியான்மரில் கடந்த 4 ஆண்டுகளாக ராணுவம் ஆட்சி புரிந்து வரும் நிலையில் பல பகுதிகளை வெவ்வேறு ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சியாளர் குழுக்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். இதனால் அப்பகுதிகளில் தேர்தல் எப்படி நடைபெறும் என்றும் கேள்வி எழுந்துள்ளது. பாகிஸ்தான் விரைவில் தன் கடன்களை அடைத்துவிட்டு பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக மாறும் என அந்நாட்டு ராணுவ தளபதி ஆசிம் முனீர் கூறியுள்ளார். தங்கள் நாட்டில் உள்ள ரெக்கோதிக் பகுதியில் ஏராளமான அளவில் தங்கம் மற்றும் தாமிரம் புதைந்து கிடப்பதாகவும் அவற்றை அகழ்ந்தெடுப்பதன் மூலம் அரசிற்கு ஏராளமான பணம் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரெக்கோதிக் பகுதிதான் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடியது என்றும் இங்கிருந்து ஆண்டிற்கு 18,000 கோடி ரூபாய் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரஷ்ய படைகள் நள்ளிரவில் நடத்திய தாக்குதலில் உக்ரைனில் உள்ள எரிசக்தி நிலையம் பாதிக்கப்பட்டது. தீப்பிடித்த பகுதியை அணைக்க அலுமினியத்தால் பிரத்யேக உடை அணிந்த வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இத்தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் ரஷ்யா இடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமரசம் செய்து வரும் நிலையில் நடைபெற்ற இந்த தாக்குதல் கவனம் பெற்றுள்ளது.
இலங்கையில் தபால் துறை ஊழியர்கள் நாடு தழுவிய போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தங்களின் 19 அம்ச கோரிக்கைகளுக்கு அரசு செவிமடுக்கவில்லை என்றும், எனவேதான் போராட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் தொழிற்சங்க தலைவர் பிரதீப் குமார் குறிப்பிட்டார். தங்கள் கோரிக்கைகளை ஏற்பதாக எழுத்துப்பூர்வ ஒப்புதல் அளித்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என்றும் அவர் கூறினார். நாடு தழுவிய போராட்டம் காரணமாக இலங்கையில் தபால் சேவைகள் முற்றிலும் முடங்கியுள்ளன. ரஷ்யா வெள்ளி கிரகத்திற்கு விண்கலம் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெனிரா டி என்ற பெயர் கொண்ட இந்த திட்டத்தை 2036ஆம் ஆண்டுக்குள் செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன. விண்கலனுக்கான வடிவமைப்பு பணிகள் வரும் ஜனவரியில் தொடங்க உள்ளது. விண்வெளித்துறையில் அமெரிக்காவும் சீனாவும் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் ரஷ்யா மீண்டும் தான் இருந்த பழைய இடத்தை அடைய திட்டமிட்டு தேசிய விண்வெளி கொள்கையை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. ஜேம்ஸ் பாண்ட் படங்களில் வரும் 007 என்ற எண்ணுடன் துப்பாக்கி சேர்ந்துள்ள லோகோ உலக புகழ் பெற்றது. இதை வடிவமைத்த ஜோ கேரஃப் தனது 103வது வயதில் அமெரிக்காவில் காலமானார். 1962இல் இந்த லோகோவை வடிவமைப்பதற்கு அப்போதே $300 ஊதியமாக பெற்றதாகவும் ஜோ கேரஃப் கூறியிருந்தார். ஜேம்ஸ் பாண்ட் கதாபாத்திரத்தின் தன்மையையும் 007 என்ற எண்ணையும் பார்த்த உடனேயே தனக்கு அதனுடன் துப்பாக்கியை சேர்க்க வேண்டும் என தோன்றியதாகவும் ஜோ கேரஃப் கூறியிருந்தார். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.